இது இப்போ பலுசிஸ்தான் வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க, எங்களுக்கு தனி நாடாக எங்களுக்கு தனி கொடி கொடுங்க, அவங்களுக்கு தனி தேசிய கீதத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த பலுசிஸ்தானுக்கு ஆதரவாக இந்திய இராணுவம் அனுப்பப்பட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 1971. சரிங்களா? அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுவரை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் 4 போர் இது வரைக்கும் நடந்திருக்கு. 47 49 இவர் நம்ம நேரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டார் பார்த்தீங்களா, அது ஒன்று. அதுலேயே இந்திரா என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், 71ல் உங்களுக்கு வந்து 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மகிட்டருந்து நாம் கைப்பற்றப்பட்ட நிலம், இந்தியா அரசு கைப்பற்றின நிலத்தை பாகிஸ்தான்கிட்ட எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் உங்கள் அப்பா பண்ண தப்பை சரி பண்ணியிருக்கலாம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வாங்கியிருக்கலாம். 97,000 படை வீரர்களை வந்து திருப்பி தராங்க, வார் கைதிகளை, போர் கைதிகளை. ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்த 54 பேர் முக்கியமான அதிகாரிகள் உட்பட நம்முடைய மிகப்பெரிய இராணுவ வீரர்கள் அங்கே பாகிஸ்தானில் மாட்டினவங்கள இந்த அம்மா வாங்க கூட இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விட்டுருச்சு. புரியுதுங்களா? கார்கில் வாரில் இறந்தவங்க 500 பேர், 1971 இந்திராவுடைய வாரில் இறந்த இந்திய போர் வீரர்கள் 3700 பேர். பெரிய வித்தியாசம் இருக்குது. சரியா? அதனால் இந்த கம்பேரிசன்லாம் தூக்கிட்டு வராதிங்க அசிங்கமாக. ஒன்று. ரெண்டாவது, இதுவரை 4 போர் நடந்திருக்கிறது. இந்த 4 போரிலுமே கூட அதிகபட்சம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்குமான எல்லை பகுதிகளில் தான் நம்முடைய ஆளுமையை நாம் செலுத்திருக்கிறோமே ஒழிய பாகிஸ்தானுடைய நகரங்களை நாம் தாக்கியது கிடையாது. லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, இஸ்லாமாபாதா, இந்த பகுதிகள் எல்லாம் இப்போது நம்ம இந்திய தேசத்தில் எப்படி சென்னை, மும்பை, கொல்கத்தா, நம்ம ஊர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. இந்த நகரங்கள் எல்லாம் ஒரு வேளை தாக்கப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கிற அனைத்து நகரங்களும் தாக்கப்பட்டுருச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரலாற்றில் 70 ஆண்டுகளில் 4 போரில், முழுமையான போரில் கூட பாகிஸ்தானுடைய நகரங்கள், இந்த நகரங்கள் எல்லாம் தாக்கப்படவில்லை. ஆனால் போரே நடக்கலை, ஒரு ஆப்ரேஷனில் ஒரு தேசத்தினுடைய எல்லா நகரங்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. 12 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. 9 தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய வெற்றி இது சார்! ஏற்கனவே 4 முறை நாம் அந்த தேசத்துடன் போர் நடத்தியிருக்கிறோம். இந்த முறை அந்த தேசத்திடம் வெறும் ஆப்ரேஷனில் அந்த தேசத்தை காலி பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு என்னங்க இது போரை நிப்பாட்டிட்டீங்கன்னு பேசுவீங்களா? இல்லைங்க, ஏன் கவலை என்ன தெரியுங்களா? போர் வேணான்னு சொன்ன அதே வாய் இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஏன் போரை விட்டீங்கன்னு கேட்குது. அந்த வாயை பற்றி நான் கவலைப்படலை. இந்த பாகிஸ்தான் சொல்லுகிற அந்த பொய் செய்திகளை வெளியிட்ட சிலர் இன்றைக்கு வந்து இந்திய தேசத்தினுடைய சாதனைகளை மறைச்சு பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறது, தேசியவாதிகளை கூட சிலர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்ம விட்டுட்டோமே, சீஸ்ஃபயருக்கு நம்ம ஏன் ஒத்துக்கிட்டோம், நம்ம வந்து அமெரிக்கா சொல்லி கேட்டோமேலாம் என்கிட்ட பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அட பாவிலாம், நம்ம வந்து போரே நடத்தாமல் ஒரு போர் நடத்தினா பாகிஸ்தானுக்கு என்ன சேதமெல்லாம் ஏற்படுமோ அந்த சேதத்தை எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்திட்டோம். சரிதானே? ஒரு போர் நடந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்போமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் 72 மணி நேரத்தில் ஒரு ஆப்ரேஷனில். ஒன்று. ரெண்டாவது, டே 1லேருந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? டே 1லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன சொன்னோம்? நல்லா பாருங்கள். அப்போ அமெரிக்காவோ ரஷ்யாவோ எந்த நாடுமே இதில் யாருமே எதுவுமே தலையிடவே இல்லை. அன்றைக்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக இருப்போம். நீ திருப்பி வந்தீங்கன்னா நாங்கள் ரெட்டாலியேட் பண்ணுவோம். அதிகபட்சம் நீங்கள் என்ன சாதிக்கலாம்னு நீங்கள் சொன்னால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருக்கலாம் சார். கரெக்டா? இப்போ நான் பிடிக்க மாட்டேன் நான் சொல்கிறோம். ஏங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கோ உங்களுக்கோ இவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ யோசிக்காமல் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கிற அத்துணை நேரத்தையும் இந்த தேசத்துக்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற நரேந்திர மோடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. பார்த்தேமா நாட்டை பற்றி யோசிக்கிற நமக்கே இந்த யோசனை வரும்போது முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையவே இந்த தேசத்திற்காக மட்டுமே தியாகம் செய்து ஒரு தவ வாழ்ந்துட்டு இருக்கு. அவருக்கு தெரியாதா எப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்கணும்னு? இங்கே உட்காந்துன சில பேர் இதுதான் எனக்கு வெறியா வருது. நான் சொல்கிறது நேஷனலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறவங்களே சொல்கிறேன். இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், ஏன் அவருக்கு தெரியாதா பண்ணியிருக்கலாம்னு? ஏன் நீங்கள் நினச்சிங்களா ஒரே ஒரு 72 மணி நேரம் ஆப்ரேஷனில் பாகிஸ்தானோட எல்லா நகரத்தையும் இந்த இந்திய தேசத்தால் அடிக்க முடியும் நீ நினச்சிங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? இன்றைக்கி அவர் தானே இந்த இதை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு தெரியாத பாகிஸ்தானுக்கு ஆக்குபைடு காஷ்மீர் எப்போ பிடிக்கணும்னு? இவங்க உண்டு இதெல்லாம் பண்ணிட்டோம். இதை ரொம்ப தப்புங்க, சீரியஸாக. ஒன்றும் இல்லை, பலுசிஸ்தான் தேசிய கொடியை அறிவிச்சிருச்சு. பலுசிஸ்தான் அவங்களுடைய தேசிய வணக்க பாடலை அறிவிச்சு, தேசிய கீதத்தை அறிவிச்சிருச்சு.
இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், இது தூதரகத்துக்கு அனுமதிக்கணும், ஐநா சபை எங்களை தனி தேசமாக அறிவிக்கணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஒரு இது போடுறேன் என்னுடைய சமூக வலைதளத்தில், பாகிஸ்தான் இது பலுசிஸ்தான் நாட்டிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறேன். உடனே நம்ம ஆளுங்க நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இது பண்ணி என்ன வெரிஃபை பண்ணிட்டீங்களா, என்ன ஐநா சபை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போடணுமா பலுசிஸ்தானுக்கு ஆதரவான பதிவு? இது ஒன்னே ஃபேக்ட் செக்கிங். ஏங்க ஒரு நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு, அந்த புரட்சிக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பாகிஸ்தான் என்ன பண்ணுறானா சார், நாங்கள் வந்து இப்போ இது பார்த்தீங்களா, நேற்று நரேந்திர மோடி அவர்கள் போனாரா ஆதம்பூர் போனாரா, ஆதம்பூரில் HQ அடிச்சிட்டேன்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் சொன்னானா? இன்னைக்கு வந்து உலக நாடுகள் அத்தனைக்கும் வெளிச்சம் போட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி காட்டாரா? இன்னைக்கும் பாகிஸ்தான் உள்ள போனீங்கன்னா இல்லை ஆதம்பூர் நான் அடிச்சிட்டோம் தான் பேசுவான். உலகத்துக்கே தெரியும், அவனுக்கும் தெரியும். இல்லை அதெல்லாம் அடிச்சிட்டோம் அது ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருப்பான், அப்படிதான் பேசுவான். இது நம்ம ஆளுங்க தான் ஐயோ சார் நாங்கள் ரொம்ப ஐநா சபை நீங்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பலுசிஸ்தானை பற்றி நீங்கள் போஸ்ட் போடணும், அது வரைக்கும் நீங்கள் ஏன்பா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது. ரஷ்யாவால் உக்ரைனை கம்ஃபர்டபுளாக அடிக்க முடியல. இட்ஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் வார் ஃபார் ரஷ்யா. சப்போர்ட் நிறைய இருக்குது உக்ரைனுக்கு. இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து கால் பண்ணுறாங்க, இல்லை நம்ம வாங்க பேசிடலாம், போரை கால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் போர் 2 வருடம் நடந்ததுக்கு பிறகு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கால் ஆஃப் பண்ணுறாங்க. வாங்க கால் ஃபார் கால் ஆஃப் கூப்பிட்றாங்க. ரஷ்யாவால் உக்ரைனை கம்ஃபர்டபுளாக அடிக்க முடியல. ஏன் நான் ரஷ்யா உக்ரைன் சொல்கிறேன்னா, இந்தியா மாதிரி இந்திய தேசத்துலேருந்து எப்படி வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதோ அது மாதிரி ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது தான் உக்ரைன். சரிதானே? ரஷ்யா எவ்வளோ பலம் வாய்ந்த உலக வல்லரசு, கம்ஃபர்டபுளாக உக்ரைன் அடிக்க முடிஞ்சதா? ஆனால் 72 மணி நேரத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு ஏற்கனவே 4 முறை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் நடந்திருக்கிறது. 4 முறையும் நம்ம ஜெயித்தோம். துருக்கியோட ட்ரோன் வந்துச்சா அடிச்சு நவுத்து, சீனாவோட மிசைல் வந்துச்சா அடிச்சு நவுத்து, அமெரிக்காவோட போர் விமானத்தை தூக்கிட்டு வந்தானா அடிச்சு நவுத்து. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் சார் இது. போர் நடந்திருந்தால் கூட நம்ம சைடில் இழப்புகள் இருந்திருக்கும். போரே நடக்கலை. போரே நடக்காமல் நம்ம சைடு எந்த விதமான இழப்பும் இல்லாமல் எதிரிக்கு கை கால் போயிடுச்சு. நமக்கு 2 நகம் மட்டும் லைட்டாக பிச்சர், இது வளர்ந்து தூக்கி போடுற நகம் மாதிரி 2 பிச்சர், அவ்வளோதான். 1 இல்லை 2 இல்லை, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்தவங்க எல்லாமே சாதாரணமான ஆளுங்க கிடையாது. எல்லாமே இந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் வந்து குண்டு வெடிப்பில், அதாவது என்ன சொல்கிறது, மிசைல் அட்டாக்ல கொல்லப்படுறாங்க அப்படின்றது இது மிகப்பெரிய மெசேஜ். அவனை தலைவனாக ஏற்றுக்கிட்ட எல்லாருக்கும் அது ஒரு பெரிய மெசேஜ். யார் இங்கே மூளையாக செயல்படுவா, யார் இங்கே அடுத்து தீவிரவாதிகளை ட்ரைனிங் பண்ணி அனுப்புவா? அந்த கட்டமைப்பே நம்ம சதிச்சிட்டோம். இன்னொன்று, திருப்பி நீ கட்டமைப்பை உருவாக்கினா மறுபடியும் நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், டைரெக்டாக வந்து தீவிரவாதியோடைய மண்டமேலே குண்டு போடுவோம். நம்ம வந்து இன்றைக்கே ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கோம். உட்காந்து பாகிஸ்தானை பற்றி, பாகிஸ்தானில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன, ஏன்னா அவங்க சொல்கிற பொய்யை வச்சுட்டு இவங்க ஹிந்து பேப்பர் 5 ரஃபேல் அடிச்சிச்சு. அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதிட்ட கேட்டாயோ எப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். ஹிந்து பேப்பரில், ஹிந்துடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து சொன்னாங்கிறார் அந்த ஆள். அப்புறம் இவன் எடுத்துடுறான். ஹிந்து இந்த பொழப்பு தேவையா? நீ ஏன் இங்கே உட்காந்து பாகிஸ்தானுக்கு வேலை செய்கிறேன்? ஹிந்துங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் இது. இப்படியா நீங்கள் அது பேரை கெடுத்து குடிச்சராக்குவீங்க? வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்திய தேசத்திற்காக நின்ன ஒரு பத்திரிகை சார் அது. இப்படி கேவலப்படுத்துறீங்க. அசிங்கமல்ல? பாகிஸ்தான்காரனுக்காக உட்காந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை விட கேடுகட்ட கேவலம் உலகத்தில் வேற இருக்க முடியுமா? இங்கே உட்காந்து நம்ம ஆளுங்க அதை பார்த்துன்னு உட்காந்து சில பேர்